அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, குர்ஆனையும் ஹதீஸையும் விளங்குவதற்கு இமாம்களுடைய விளக்கங்கள் தேவையில்லை. அவர்களுடைய விளக்கங்கள் தான் குர்ஆன் ஹதீஸை விளங்குவதற்கு முட்டுக்கட்டையாக உள்ளன. இது ஒரு விவாதத்துக்குரிய ஒரு விஷயமே இல்லை. ஏனென்று கேட்டால், குர்ஆனை மனிதர்கள் விளங்குவதற்காக வேண்டி அல்லாஹ் தந்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குர்ஆனை விளக்குவதற்காக தூதராக அனுப்பியிருக்கிறான். அல்லாஹ் விளக்குவதற்காக குர்ஆனை தந்திருக்கும் பொழுது, அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை விளக்குவதற்காக தூதராக நியமிக்கப்பட்டிருக்கும் பொழுது, அவங்க சொன்னது விளங்காது என்று சொன்னால் அதனுடைய கருத்து அல்லாஹ்வுக்கு விளக்க தெரியலை, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு விளக்க தெரியலை. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வலா யுனப்பியுக மிஸ்லு ஹபீர், அவனை போல அல்லாஹ்வை போல யாரும் உனக்கு சொல்லித்தர முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், லிதுபையின லின்னாஸி மா நுஸில இலைஹிம், அவர்களுக்கு அருளப்பட்ட இந்த குர்ஆனை நீர் விளக்க வேண்டும் என்பதற்குத்தான் உன்னை தேர்ந்தெடுத்து நான் தூதராக்கியிருக்கிறேன் என்று அல்லாஹும் சொல்கிறான். அப்போ அல்லாஹ் மனிதர்களுக்கு நேர்வழி காட்ட ஒரு செய்தியை சொல்கிறான். ஆனால் நம்ம விளங்குற மாதிரி அவனுக்கு சொல்ல தெரியலை. அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க விளக்குறதுக்காக அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான், அவங்களுக்கு விளக்க தெரியலை. வேற ஒரு ஆள் தான் அதை விளக்க வேண்டி இருக்குது என்பது எவ்வளவு டேஞ்சரான, பாரதூரமான, அல்லாஹ்வையும் ரசூலையும் இழிவுபடுத்தக்கூடிய ஒரு வாதம் என்பதை சிந்தித்தாலேயே இது எளிதாக விளங்கிவிடும். முதல்ல அல்லாஹ்வுக்கு விளக்க தெரியலன்னு ஒத்துக்கொண்டால்தான் இன்னொருத்தருடைய தயவு தேவைன்னு வரும். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அவளுக்கு போதுமான ஒரு விளக்குற திறமை இல்லை என்று ஒத்துக்கொண்டால்தான் வேற ஒருத்தங்களுடைய விளக்கம் தேவைன்னு வரும். அதனால் முதலாக நம்ம வைக்கிறது என்னன்னு கேட்டால், இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் விளக்குற பொறுப்பு அல்லாஹ்வை சேர்ந்தது. அல்லாஹ்வே ஒன்றை விளக்குவதற்கு பொறுப்பேற்றுக் கொண்டான் என்று சொன்னால் அதை வேற ஒருத்தங்களால் தான் விளக்க முடியும் என்பது பயங்கரமான குஃப்ரு, அல்லாஹ்வை மறுக்கிற, அல்லாஹ்வை நிராகரிக்கிற ஒரு தத்துவம் என்பதை முதலாக துவக்கமாக நாங்கள் வைக்கிறோம். இன்னும் நிறைய வாதங்கள் அந்த பேசிக்கான விஷயத்திற்கு இருக்கிறது. அதுக்கு இடையில் இரண்டாவதாக அதிலேயே குர்ஆன் ஹதீஸ் நல்லா தெளிவாக தான் இருக்குது. இந்த விளக்கம்னு எப்போ இவங்க நுழைகிறாங்களோ இமாம்கள்னு சொல்லி, அவங்க விளக்கம்தான் விளங்குவதை விட்டு நம்மளை தூரப்படுத்துகிறது என்பதையும் நாங்கள் ரெண்டாவது நிறுவனம். அதில் முதலாவதாக அதுக்கு நான் ஒரு சான்றை சொல்கிறேன். திருக்குர்ஆனில் இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், லைலத்துல் கத்ரில் இந்த குர்ஆனை, கத்ருடைய இரவில் இந்த குர்ஆனை நம்ம இறக்கினோம். இது குர்ஆனுடைய வசனம். இது எல்லாருக்கும் அர்த்தத்தை சொன்னவனே என்ன செஞ்சிருது? விளங்குகிறது. இந்த லைலத்துல் கத்ரை பற்றி நம்ம இன்னொரு இடத்துல அல்லாஹ் குர்ஆன் இறங்கினதை பற்றி சொல்லும் பொழுது, ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில பிஹில் குர்ஆன், ரமலான் மாதத்தில் தான் குர்ஆன் அருளப்பட்டுச்சு. மாதத்தை சொல்லும் பொழுது ரமலான் என்று சொல்கிறான், டேட்டை சொல்லும் பொழுது லைலத்துல் கத்ர் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ ரமலானில் லைலத்துல் கத்ர் இருக்கிறது, அன்றைக்கு அருளப்பட்டது. தெளிவாக இருக்குதுல்ல? இதில் யாருடைய விளக்கம் தேவையில்லை. ஆனால் இந்த இமாம்கள் இதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குர்ஆனை விட்டு நம்மளை தூரப்படுத்துகிற மாதிரி, அல்லாஹ்வையே பொய் சொல்லிட்டான்னு காட்டுற மாதிரி என்ன செய்கிறது? அவங்களுடைய விளக்கம் இருக்கிறது. உதாரணமாக இமாம்களில் ஒரு பெரிய இமாமாக கருதப்படக்கூடிய அபு ஹனீஃபா இமாம், அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அன்னல் மஷ்ஹூர் அனில் இமாமி அன்னஹா ததூரு. இமாம் அபு ஹனீஃபா அவங்களுடைய பிரபலமான கருத்து என்னவென்று சொன்னால், அது சுற்றி கொண்டே வரும். ஐஃபி சனத்தி குல்லிஹா, வருஷம் முழுசும் லைலத்துல் கத்ர் இருக்கும். கத்தக்கூனு ஃபி ரமலான் கத்தக்கூனு ஃபி கைரிஹி, சில நாட்களில் ரமலான்லையும் இருக்கும், சில நாட்களில் வேறு மாதங்கள்லையும் இருக்கும். அல்லாஹ் சொல்கிறான் ரமலானில் லைலத்துல் கத்ருங்கிறான். அபு ஹனீஃபா என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ரமலானில் இருக்கலாம், ஷவாலில் இருக்கலாம், துல்கதாவில் இருக்கலாம், துல்ஹஜ்ஜில் இருக்கலான்ட்டு எப்போ வேண்டாலும் 365 நாளில் இருக்கலாம். 365 நாளில் இருக்கலாம்னு இதுக்கு லைலத்துல் கத்ரில் இறக்கணும், ரமலான் இதுக்கு அல்லாஹ் சொல்லணும். அல்லாஹ் சொன்னது தெளிவாக இருக்கிறது, இமாம்கள் சொன்னது குழப்புகிறது. இந்த இமாம்களை விளங்கிட்டான்னு ஒருத்தன் வாங்கி இதை எடுத்துக்கொண்டான்னு வைங்க, இந்த விளக்கத்தை அவன் இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் விளங்க முடியாது. அதுக்கு மாத்தமான ஒன்றைத்தான் வழங்க முடியுமே தவிர அவன் குர்ஆன் விளங்கினவன ஆக மாட்டான். அப்போ இவங்களுடைய இந்த விளக்கத்தின் பக்கம் நம்ம போகலை என்று சொன்னால் தெளிவாக விளங்கிடலாமா இல்லையா?
அதே மாதிரி வந்து இந்த சமுதாயத்தை கெடுத்ததில் ரொம்ப முதலிடம் வகிக்கக்கூடிய ஒரு ஆளாக நம்ம போன விவாதத்தில் சொல்லியிருக்கிறோம். இப்னு அரபி என்பவன். அந்த ஆள் என்ன பண்ணுறான்னு கேட்டால், ஒக்தலஃபன் நாசுஃபி லைலத்துல் கதிரி, லைலத்துல் கதிர் விஷயத்தில் மக்கள்லாம் பல கருத்துக்களை கொண்டிருக்கிறார்கள். அனிஃபி ஜமானிகா, அதனுடைய காலம் எப்போது என்பதில் கருத்து வேறுபாடு கொள்கிறார்கள். இப்போ மின்ஹும் மண் கால ஹியபி சனத்தி குல்லிகா ததுரு, வருஷம் முழுசும் சுற்றி சுற்றி வரும் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு இப்னு அரபி என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இப்போ இன்னி ரஐத்துஹா ஃபி ஷாபான், லைலத்துல் கதிரை நான் ஷாபானில் பார்த்துருக்கிறேன். ஒஃபி ஷஹ்ரி ரபியின், ரபியுல் அவ்வல்லே ரபியுல் ஆஹிர்லே பார்த்துருக்கிறேன். ஒஃபி ஷஹ்ரி ரமலான், ரமலான்லையும் பார்த்துருக்கிறேன். அக்ஸருமா ரஐத்துஹா ஃபி ஷஹ்ரி ரமலான், ரமலானில் தான் அதிகமாக பார்த்துருக்கிறேன். ஒஃபில் அஷ்ரில் அவாஹிரி மின்ஹு, அதனுடைய கடைசி 10 நாளில் நான் அதிகமாக பார்த்துருக்கிறேன். ஒரு ஐத்துஹா மர்ரத்தன் ஃபில் அஷ்ரில் வஸ்தி மின் ரமலான், ரமலானில் நடுப்பத்திலையும் நான் வந்து பார்த்துருக்கிறேன், ஒரு தடவை பார்த்துருக்கிறேன். ஃபி கைரத்தி லைலத்தி வித்திரின், ஒத்தை இல்லாத நாட்களில், ஒத்தையில் தேடுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒத்தப்படை இல்லாத நாள்லையும் பார்த்துருக்கிறேன். ஒஃபில் வித்திரி மின்ஹா, அதில் ஒத்தப்படையான நாள்லையும் பார்த்துருக்கிறேன். எனவே ஆனால் அலா யக்கீனின், நான் திட்டவட்டமாக அடித்து சொல்கிறேன், மின் அன்னஹா ததூர் ஃபி சனத்தி, அது வருஷம் முழுசும் சுற்றி சுற்றி வரும். ஃபி வித்திரின், ஒத்தப்படையிலையும் வரும். ஒஷஃபைன், ரெட்டப்படையிலையும் வரும். மினஷஹ்ரி, மாதம் எல்லா மாதங்கள்லையும் ஒத்த ரெட்டை 1 2 3 நாள் 365 நாள்லையும் லைலத்துல் கதிர் வரும் என்று நான் அடித்து சொல்கிறேன். அல்லாஹ் அடித்து சொல்கிறான் ரமலானில் வரும்ண்டு. இந்த இமாம்கள்னு சொல்லக்கூடியவர்கள் சொல்கிறார்கள் 365 நாள்லையும் வரும். 365 நாள்லையும் வர்ற ஒன்றைய அல்லாஹ் வந்து சிறப்பித்து ஒரு நாளுக்கு சிறப்புன்னு சொல்கிறான். சாதாரணமான மக்களுக்கு விளங்கக்கூடிய ஒரு அறிவு கூட இல்லாமல் இப்படி எல்லாம் நினைஞ்சிருக்கிறாங்க. லைலத்துல் கதிர் வந்து ரமலானில் மட்டும் ரமலானில் வரும்னு அல்லாஹ் சொல்கிறான்ல, குர்ஆன் இறக்கணுங்கிறான்ல, அது இல்லை. ரமலான் அல்லாத 11 மாதத்துலேயும் வரும். அதில் நீ பார்த்துருக்குறான், லைலத்துல் கதிர் நினைச்சிருக்கிறேன், நான் பார்த்துருக்கிறேன் என்றெல்லாம் அபு ஹனீஃபா சொன்னதாகவும், இது வந்து ரத்துல் முக்தாரில் பாகம் 2 498வது பக்கத்தில் இதை வந்து சொல்லி காட்டுறாரு. இதை விட இப்படி சொல்லிட்டு போகாமல் இதோட பயங்கர தத்துவம் இன்னொரு ஆள் சொல்கிறதையும் எடுத்து போட்டிருக்கிறாங்க. இன்னா அன்சல்லாஹு ஃபீ லைலத்துல் கதிருங்கிற அந்த சூறாவில் லைலத்துல் கதிருங்கிறது 3 இடத்துல வருது. ஒரு லைலத்துல் கதிரில் 9 எழுத்து இருக்குது. 3 9 27 27 வருது. பயங்கர தத்துவம். ஒரு சொல்லி எத்தனை தடவை வந்திருக்குன்னு பார்த்து எழுத்தை எண்ணி பார்த்துக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு 27 லைலத்துல் கதிர்னு கண்டுபிடிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க ஒத்தப்படையெல்லாம் தேடுங்கண்டு. கன்ஃபார்மாக அபூபக்கர் வர்ராக்குங்கிற சொல்கிறாரு, கர்ரர திக்ரஹா சலாச மர்ராத், 3 தடவை திருப்பி திருப்பி அல்லாஹ் இதை சொல்கிறான். உஹிய திஸ்ஸாத்து அஹ்ருஃபின், அதில் 9 ஹர்ஃப் இருக்கிறது. எனவே இப்போ யகூனு சபாத்தம் வைஷிரீன், அது 27ஆகத்தான் இருக்க முடியும். இதெல்லாம் இதான் விளக்கமா? இந்த மாதிரி நம்பரை எண்ணி பார்த்து கணக்கு பண்ணுறது இது பேர் விளக்கமா? இந்த விளக்கத்தை அவர்கள் எங்கிருந்து பெற்றார்கள்? அப்போ நம்ம என்ன விளங்குறோம்? குர்ஆன் ஹதீஸ் தெளிவாகத்தான் இருக்கிறது. குர்ஆன் ஹதீஸுக்கு இமாம்களுடைய விளக்கம்னு எப்போ கொண்டாந்து அவங்க நுழைக்கிறாங்களோ அப்போ தான் கேடு வந்து விடுகிறது. அப்போ அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? தங்களுடைய பதிலில், தங்களுடைய உரையில் இதுக்கு பதில் சொல்ல வேண்டும். அல்லாஹ் சொல்வது என்ன, இதில் இமாம்கள் சொல்வது என்ன, இது எப்படி வந்து குர்ஆனை விளக்குகிறது, அபு ஹனீஃபா சொல்வது எந்த அடிப்படையில் அது விளக்குகிறது, இப்னு அரபிங்கிறவன் சொல்கிறது எப்படி அந்த இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ருங்கிற அந்த சூறாவை விளக்குகிறது, ரமலானில் குர்ஆன் அருளப்பட்டதுங்கிறதுக்கு என்ன அர்த்தம், இதையெல்லாம் என்ன செய்யணும்? அவங்க விளக்கி பார்த்தீர்களா? இமாம்கள் எவ்வளோ அற்புதமாக விளக்கி விட்டார்கள். என்ன செய்யணும்? அவங்க நாங்கள் தான் இந்த விளக்கத்தை ஏற்றுக்கிறலையே, இந்த விளக்கம் இல்லாமலே தெளிவாக விளங்குதுங்கிறமே. யார் இந்த விளக்கத்தை தூக்கி பிடிக்கிறார்களோ அவர்கள் என்ன செய்யணும்? இது வந்து சரிதான், இந்த இமாம்களுடைய விளக்கம் வந்து முட்டுக்கட்டையாக இல்லை. அவங்களுடைய தலைப்பில் என்ன செய்யணும்? முட்டுக்கட்டைன்னு சொல்கிறோம்னா நாங்கள் இது முட்டுக்கட்டை இல்லை, கரெக்டாக தான் இருக்குது என்பதை அவர்கள் நிறுவ கடமைப்பட்டிருக்கிறார்கள். இமாம்களுடைய விளக்கம் வந்து முட்டுக்கட்டையாக இருக்கிறது என்பதையும் நாங்கள் இதில் நிலைநாட்டி இருக்கிறோம். அதே மாதிரி குர்ஆன் விளங்காது என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு ரசூல் விளக்க தெரியலைங்கிற கருத்து வரும் என்பதையும் நம்ம நிறுவி இருக்கிறோம். இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு குர்ஆன் ஹதீஸு அது விளங்கும் என்பதற்கும் நம்ம அடிப்படை ஆதாரத்தை வைத்து விட்டோம். முட்டுக்கட்டையாக இருக்கிறது என்பதற்கும் என்ன செஞ்சிட்டோம்? ஒரு அடிப்படை ஆதாரத்தை வச்சுட்டோம். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் அந்த சப்ஜெக்ட் அவங்க எடுத்தாங்க, லைலத்துல் கத்ர் சம்பந்தமாக எடுத்தாங்க. அந்த லைலத்துல் கத்ர் அப்படிங்கிறது குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதில் ஒரு கேள்வியை நான் வச்சுக்கிட்டு அப்புறம் மற்ற சப்ஜெக்ட் வர்றேன். அல்லாஹு தஆலா லைலத்துல் கத்ர் இரவிலே குர்ஆனை இறக்கணும் அப்படிங்கிறான்.
முழு குர்ஆனும் இறக்கி விட்டானா. ஏன்னா இன்னும் அன்சல்னா ஹூண்டு வருது. அல்லாஹு தாலா முழு குர்ஆனும் இறக்கணானா. ஹூங்கிறது முழு குர்ஆனா சில குர்ஆனா, அதுக்கு உங்களுடைய விளக்கம் என்ன அப்படிங்கிறது அவங்க நமக்கு சொல்லி ஆகணும். ஏன்னா லைலத்துல் கத்ர் இரவிலேயே குர்ஆன் இறக்கி வைத்து விட்டோங்கிறான். ஆனால் நமக்கு தெரியும் ஒரே நேரத்தில் குர்ஆன் இறங்கலை, சிறு சிறு தான் இறங்குனுச்சு. அப்போ அல்லாஹு தாலா இறக்கி விட்டோம் என்று சொன்னது எதன் அடிப்படையில் அப்படிங்கிறதே அவங்க விளக்கி காட்டணும். அடுத்ததாக இமாம்கள் எல்லாம் முட்டுக்கட்டாக இருக்கிறாங்க அப்படின்னாங்க. இமாம்கள்லாம் முட்டுக்கட்டையெல்லாம் கிடையாதுங்க, அவங்களே சொல்லிட்டாங்க. ஏன்னா இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்களாம், சுற்றிக்கிட்டே வருதுங்கிறாங்களாம். சுற்றிக்கிட்டே வந்தாக்கா ரமலான் மாதத்திலும் இருக்குங்கிறாங்களாம், ரமலான் மாதத்திலும் இருக்குது. அதேபோல் இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய கருத்தையும் சொன்னாங்க. நான் ரமலான் மாதத்தில் அது இருக்கிறதையும் பார்க்குறேன், அது பெரும்பான்மையாக பார்க்குறேன். அவங்க வாய்ச்சி காமிச்சிட்டாங்க, பெரும்பான்மையாக ரமலான் மாதத்தில் தான் இருக்குது, அதுவும் கடைசி பத்தில் தான் இருக்குது என்றெல்லாம் சொன்னதையும் சொல்லிட்டாங்க. இப்போ இது எங்கே முட்டுக்கட்டை? ரமலான் மாதத்தில் இருக்குது, கடைசி பத்தில் இருக்குன்னு சொல்லிட்டாங்கல்ல, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியதான். இல்லை ஷாபான் இருக்குதுன்னாங்களே, மத்தில் இருக்குதுன்னாங்களே, விட்டுற வேண்டியதான். ஒருவர் சொன்னால் எல்லாவற்றையும் எடுக்க வேண்டும் அவசியம் இல்லை. ஆனால் 100க்கு 100 குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முரண்பட்டு சொன்னால் நம்ம ஆட்சேபம் தெரிவிக்கலாம். உதாரணத்துக்கு லைலத்துல் கத்ர் இரவுல தான் இறங்குச்சு அல்லாஹ் சொல்கிறான். ஒரு நாள் சொல்கிறேன் லைலத்துல் கத்ர் இரவுல இறங்கலை, அல்லது லைலத்துல் கத்ர் ரமலான்லே இல்லை வேறு தான் அப்படின்ட்டாக்கா நம்ம ஆட்சேபம் தெரிவிக்கலாம். ஆனால் அவங்க ரமலான்லையும் இருக்குது, கடைசி பத்தினுக்கு சொல்லிட்டாங்க, மேற்கொண்டு சில விளக்கம் சொல்கிறான்னு சொன்னால் அந்த கருத்து உடன்படவில்லை என்றால் விட்டுற வேண்டியதான். நாங்களும் அப்படி விட்டுருவோம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. அதனால் இது முட்டுக்கட்டை இல்லை. இல்லை இப்போ ஒவ்வொரு ஆளை கூப்பிட்டு நீங்கள் இப்படி தான் விளங்கணும், ஷாபானில் தான் நீங்கள் சொல்லணும், ரபியில் வந்து சொல்லணும்னு சொன்னால் தான் முட்டுக்கட்டை. அவங்க கருத்து சொல்லி போட்டாங்க, நல்ல கருத்தாக தான் நம்ம எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுற வேண்டியதான். அதே போல் அன்பிற்குரிய சகோதரர்களே, முதல் அமர்வுடைய தலைப்பு நிரூபணமாகிவிட்டது. என்ன நிரூபணமாகிவிட்டதுன்னு சொன்னால், அது தெளிவாக குர்ஆனில் இருக்குது, ஹதீஸில் இருக்குது. இந்த இமாம்கள் போட்டு குழப்பத்தினால தான் விளக்க முடிய மாட்டேங்குன்னு சொன்னோம்ல, அவங்க குழப்பினதை விட்டுட்டு குர்ஆன் ஹதீஸ் மட்டும் எடுத்துக்கிறேன்ட்டார். குழப்பினதை விட்டு போடுங்க, அப்போ குர்ஆன் ஹதீஸ் தான் நிற்கிது, குழப்பினதை தானே கழிக்க சொல்கிறாங்க. அப்போ அதில் ஒரு பாருங்களேன், அது தப்பை ஒத்துக்கிட்டு இப்படி சொல்லிட்டு போயிட்டா நியாயமாக இருக்கும். அதையும் நியாயப்படுத்துக்க என்ன சொல்கிறாங்க, ஷாபானு மற்ற மாதம் வருஷம் பூரா சொன்னாலும் ரமலானையும் சொல்லித்தானே இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இது எப்படி இருக்குன்னு கேட்டால், ஒரு பொம்பளை அவள் புருஷனோடையும் இருப்பா, வேறு யாரோடையும் இருப்பாங்கிறோம், சிரிக்கக்கூடாது, புரிஞ்சுக்கிறதுக்கு தான். ஒரு பொம்பளை வந்து புருஷனோடைய பாரு உடனே என்ன கேட்குறாங்க, அதில் என்ன இருக்குது, புருஷனோட இருப்பான்னு வந்துருச்சுல, அப்படி சொல்ல முடியுமா? அப்போ இது முரண்பாடே இல்லையாண்டா? அது மாதிரி தானே இருக்குது. ரமலான்னு அல்லாஹ் சொல்லிவிட்டான்னா ரமலான் அல்லாத சொன்னது குழப்பமா இல்லையா, திமுறா இல்லையா, அல்லாவுக்கு எதிராக யுத்தம் செய்கிறதா இல்லையா? இந்த இப்னு அரபிங்கிறவன் அல்லாஹ் சொன்னதுக்கு எதிர்த்து பேசி சொல்லியிருக்கும்போது கோவம் வர மாட்டேங்குது. அல்லாஹ்வுடைய இஸ்ஸத்தில் மதிக்கக்கூடியவர்கள் கோவம் வரணும், இப்படி இல்லாமல் சொல்லியிருக்கிறாங்கன்னு. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானில் கடைசி பத்தில் தேடுங்கன்னு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் இப்படி சொல்லியிருக்கும்போது அதை கவுண்டர் கொடுத்து வருஷம் பூரா எப்போ வேண்டாலும் இருக்கேன், நான் பார்த்துருக்குறேன், ரசூல்லா பொய் சொல்லிட்டாங்க, ஷாபானில் நான் பார்த்துருக்குறேனே, ரபியுல் அவ்வலில் பார்த்துருக்குறேனே என்று சொன்னால் அல்லாவையும் பொய்யாக்கி ரசூலாவையும் பொய்யாக்குனதில் கோவம் வரணும்ல. கோவம் வராமல் ரமலான் அதை மட்டும் எடுத்துக்கிறோங்கிறாங்க. அப்போ என்னவாயிடுச்சு, நல்லா குழப்பி இருக்கிறாங்க என்பது தெள்ள தெளிவாக நிரூபணமாகிவிட்டது. இவங்க விளக்கம் இல்லாட்டி குர்ஆன் ஹதீஸ் ரொம்ப தெளிவு, முதல் இதிலே நிரூபணமாகிவிட்டது தலைப்பு. அடுத்து என்னென்னு கேட்குறாங்கன்னா, போகிற போக்கில் ஒரு கேள்வியும் கேட்டுக்கிறாங்க. குர்ஆன்னா மொத்தத்துக்கு தானே குர்ஆன்ங்கிறது, மொத்த குர்ஆன் அன்றைக்கி லைலத்துல் கத்ரில் இறங்குனுச்சு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. எது கேட்டாங்கன்னு தெரியல. மொத்த குர்ஆனையும் குர்ஆன்னு சொல்லலாம், ஒரு பகுதி மட்டும் இறங்கியிருக்கிற நேரத்தில் இதை குர்ஆன் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். எப்படி சொல்லியிருக்கிறான் நமக்கு தெரியும். ஆரம்பத்தில் இறங்கின அந்த துவக்கத்தில் இறங்கின சூறாக்களில் முஸம்மில் சூறா ஒன்று இருக்கிறது. அப்போ குர்ஆன் முழுசும் இறங்கி இருக்கல, அதுக்கு முன்னாடி இக்ரா மட்டும்தான் இறங்கி இருந்தது. அந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டால், ஒரு அத்திலில் குர்ஆனை தர்த்தீலா, குர்ஆனை அழுத்தம் திருத்தமாக நல்லா ஒழுங்காக ஓது அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். குர்ஆன் முழுசாக இருந்துச்சு அப்போ தானே ஒரு 2வது சூறா இறங்குது, அப்போவே அதை குர்ஆன்கிறான். அதான் குர்ஆனை இறக்கணுன்னா அதனுடைய ஒரு பகுதி துவங்கி விட்டாலேயே குர்ஆன் இறக்குறதுங்கிற அர்த்தம் சொல்லலாம் அப்படிங்கிறது அதுக்கு நம்ம பதிலாக சொல்லிக்கொள்